வணக்கம் மாணவர்களே. இப்போ உங்களை வந்து 3 பொருட்களாக பிரிச்சிருக்கோம். பிரித்து உங்களுக்கு சில பொருள் கொடுத்துருக்கீங்க. ஒன்றே ஒரு பொருள் கொடுத்துருக்கீங்க. என்ன பொருள் கொடுத்துருக்கோம்? கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தை நீங்கள் என்ன சமமாக பிரிச்சிருக்கீங்க? 2 தான் ஒரு சமமாக பிரிச்சிருக்கீங்க. உங்களுக்கு 4 கொடுத்துருந்தேன். ஒரே கொய்யாப்பழத்தை நீங்கள் 4 கொடுத்துருந்தேன். அதை நீங்கள் எத்தனையாக பிரிச்சிருக்கீங்க? மொத்தம் எத்தனை இருக்குது? 4. 4 நீங்கள் எத்தனையாக பிரிச்சிருக்கீங்க? 2. அதே மாதிரி நீங்கள் அடுத்து மூன்றாவதுக்குள்ள உங்களுக்கு வந்து 8 சமமாக கொடுத்துருந்தேன். அந்த 8 நீங்கள் என்ன எத்தனையாக பிரிச்சிருக்கீங்க? 4. உங்களுக்கு வழங்கப்பட்ட எல்லாமே ஒரே பொருட்களை நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க? வேறு மாதிரி சமமாக பிரிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பின்ன வடிவத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அதோட பின்ன வடிவம் என்ன? 2 உங்களோட பின்ன வடிவம் 4 2. உங்களுடைய பின்ன வடிவம் சொல்லுங்க பார்க்கலாம். 8 4. இப்போ இந்த செயல்பாட்டில் நீங்கள் கருத்துருவாக்கம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்கியிருக்கீங்க. என்ன கருத்தை உருவாக்கியிருக்கீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? யாராச்சும் ஒருத்தர் இதெல்லாம் நீங்கள் என்ன கருத்து உருவாக்கியிருக்கீங்க? பின்னங்கள்ல என்ன பின்னங்கள் உருவாக்கியிருக்கீங்க? சமான பின்னங்கள்ன்றது நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. நன்று. என்ன பின்னம்? நீங்கள் கருத்து உருவாக்கத்தில் நீங்கள் இப்போ செஞ்சதுலேயேவோ இந்த பின்னங்கள் அனைத்தும் சமமாக இருக்குது. கொடுக்கக்கூடிய பொருள்கள் வேறமாக இருந்தாலும் நீங்கள் எப்படி பிரிச்சிருக்கீங்க? சமமாக பிரிச்சிருக்கோம். ஒரே வடிவ பொருளை நீங்கள் சமமாக பிரிச்சிருக்கோம். அந்த மாதிரி சமமாக பிரிக்கக்கூடிய இந்த பின்னத்துக்கு பேர் சமான பின்னங்கள்னு பேர். இதுக்கு என்னென்னு பேர்? ஒரு எண்ணுடைய தொகுதி மேலே இருக்கக்கூடிய அந்த தொகுதியையும் கீழே இருக்கக்கூடிய பகுதியும் நீங்கள் ஒரே எண்ணால் பெருக்க கிடைப்பது சமான பின்னங்கள். இது போன்ற மற்ற ஒரு எதையெல்லாம் சமமாக பிரிக்க முடியுமோ அந்த பொருள்களை நீங்கள் என்ன செய்யுங்க? வீடுகளில் போய் அந்த பொருள்களை சமமாக பிரித்து அதுக்கு சமான பின்னங்களை நீங்கள் எழுதிட்டு வரலாம். செய்வீங்களா? நன்றி மாணவர்களே.